சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க ராஜாங்கத்துக்கு கட்டெல்லாம் பிரிச்சு அவருடைய உடம்பெல்லாம் சரியாயிருச்சு. சரி சார், நீங்க உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ராஜாங்கத்தை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொட்டையில இருந்த சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா, எம்மா மாமா வீட்டுக்கு வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாடி தாமரை, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்தை சாக்கா வச்சுதான் நாம எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கத்தை ஆராத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. பின்னாடியே பார்த்தா சாவித்திரி அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடியாந்து இங்க ராஜாங்கம் காலில் விழுந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியாகும்னு சொல்லிட்டு நான் வேண்டாத சாமியே இல்லைன்னு, என் உசுரை கூட எடுத்துக்க, என் அண்ணன் உசுரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருன்னு சொல்லித்தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். உனக்கு நல்லபடியா உடம்பு சரியாயிடுச்சானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வந்துட்டு அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வந்துட்டு, அத்தை போதும் நிறுத்துங்க, சும்மா அழுது நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன சேது நடிப்பு கிடிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் எங்க அண்ணனும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, நான் 1000 தப்பு பண்ணி இருக்கலாம், அதுக்காக எங்க அண்ணன் மேல நான் வச்சிருக்க பாசம் உண்மை இல்லைன்னு ஆயிராது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அழுதுகிட்டு இருக்கவும் இங்க மோகனா வந்துட்டு, சரிங்க நீங்க ரொம்ப நேரம் இப்படி உட்கார்ந்து இருக்க வேண்டாம், ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா ராஜாங்கத்தை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க சாவித்திரி வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத இந்த காரணத்தை சாக்கா வச்சு நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு இவளுக எப்படியும் வீட்டுக்குள்ள வந்துருவாளக போலயே, இவளுக நடத்துற நாடகத்தை பார்த்தா எப்படியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடணுங்கிற மாதிரி தான் இருக்கு. இவளுகளை ஒரு நாளும் இந்த வீட்டுக்குள்ள விட்டுறவே கூடாது. இவ என்ன நாடகம் நடத்தினாலும் சரி, இவளை வீட்டுக்குள்ள மட்டும் நுழைய விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் இங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் அந்த கொட்டைகளை போய் உட்கார்ந்துட்டு, எம்மா நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிடுவோமா, எத்தனை நாளைக்குமா இந்த கொட்டைகளை இருக்கிறது, வேர்த்து ஊத்துது, அனல் காத்து அடிக்குது, நைட் எல்லாம் தூங்க முடியல, கொசு கடிக்குது, நம்ம எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போயிடுவோமா, பெரிய மாமா ஒத்து வரலனா என்ன, சின்ன மாமா சன்னாசி மாமா கிட்ட நீ பேசுமா, பேசி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் சாவித்திரி பார்த்தா பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா வராங்க. அப்பந்தான் சன்னாசி வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. உடனே சாவித்திரி வந்துட்டு சன்னாசி காலில் விழுந்து, அண்ணே அண்ணே எப்படியாவது நீ இந்த வீட்டுக்குள்ள எங்களை ஏத்துக்கோனே, அண்ணனுக்கு வேற உடம்பு சரியில்லை, ராஜாங்க அண்ணனை நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குனே, வெளியில என்னால தங்க முடியலனே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்காண்டி என்ன போய் இப்படி தண்டிக்கலாமானே, நான் உங்க தங்கச்சினே, அதான் இவ்வளவு நாள் வெளியே இருந்துட்டேனே, அந்த தண்டனை எனக்கு போதாதா, என்னை எப்படியாவது வீட்டுக்குள்ள வர சொல்லினே, அண்ணங்கிட்ட ஏதாவது பேசினே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரி சரி இனிமேல் எந்த தப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா சாவித்திரிய வீட்டுக்குள்ள விட்டுறாரு. அண்ணன் முகத்துல மட்டும் அடிக்கடி பட்டு தொலையாத, நீ போய் ரூமுக்குள்ள மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் இங்க சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு வேகமா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அம்மா எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா தமிழ்ச்செல்வி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தமிழ் வந்துட்டு வேகமா எந்திரிச்சு போய் வாந்தி எடுக்கவும், ஏய் தமிழே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேக்குறாங்க. என்னன்னு தெரியலமா, காலையில இருந்து வயித்த புரட்டிக்கிட்டு இருக்கு, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, இதோட 2 தடவை வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி சொல்ற, தலை சுத்துது வாந்தி வருதா, ஏய் உனக்கு நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், ஆமாமா கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னது 50 நாளா,
அடியே அறிவு கெட்டவளே, இத ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. பாருங்க அத்தை, 50 நாள் தள்ளி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இத பத்தி எங்க அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பண்டி அம்மா சொல்லவும், ஏங்க நீங்க போய் வெரசா அந்த மருத்துவச்சி பொன்னாத்தா இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்க செல்லப்பண்டியும் பார்த்தா பொன்னாத்தாவை கூட்டிட்டு வராங்க. அந்த அம்மா வந்துட்டு இங்க தமிழோட கைய பிடிச்சி பாக்குறாங்க. ராஜாங்கம் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, எல்லாம் நல்ல செய்திதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சி அம்மா சொல்லவும், இதை கேட்டுட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், நீ உண்டாயிருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதும் இங்க தமிழுக்கும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்துட்டு நான் அம்மாச்சி ஆக போறேன், தாத்தா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா இங்க தமிழ் வந்துட்டு சேது போட்டாவை எடுத்து வச்சு சேதுவை நினைக்கிறாங்க. நீங்க மட்டும் இப்போ என் பக்கத்துல இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. நான் தான் உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன், எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி தமிழ் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க.